உங்களுக்கு இன்னும் பணத்து மேல ஆசை. பணம் வேணும்னா உழைங்க. முதல்ல போட்டு வேற தொழில் பண்ணுங்க. இருக்கிற தொழில பெருசு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இது என்னங்க பழப்பு? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே. இது பாரு, பணத்துக்காக நான் இதை செய்யல. அபிராமி என்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்தல, என்ன ஏமாத்திட்டா. பதிலுக்கு நான் அவளை ஏமாத்தினேன், அவ்வளவுதான். சரி, உங்க வாதப்படி வருவோம். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. உங்க பிள்ளைக்கு வர வர உங்க மேல கசப்பு அதிகமாயிட்டே இருக்கு. வேண்டாங்க, காசு பண்ண நமக்கு முக்கியம் இல்ல, நம்ம பிள்ளைதான் நமக்கு முக்கியம். ஏ அபிராமி, என்கிட்ட நல்ல மாதிரி நடிச்சுட்டு என் புள்ள மூலமா என் பொண்டாட்டிக்கிட்டே போட்டு கொடுத்துருக்கிறியா? என் வீட்டுல குழப்பத்தை உண்டாக்கிட்டு நீ குளிர்காயலாம் நினைக்கிறியா? நீ கூனின்னா நான் சகுனி. தாயக்கட்டை எடுத்து உருட்ட ஆரம்பிச்ச மொத்தத்தையும் எழுந்துருவ. என்னத்த தூங்குனீங்களா? தூங்குனம்மா. வலிக்குதா? அப்பா, பயப்படும்படி ஒண்ணும் இல்ல அத்தை, நார்மலா தான் இருக்கு சுகர். காஃபி சாப்பிடுங்க. நீங்க இப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா உடம்பு நல்லா ஆயிடும். சாந்தி, அத்தைக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஓகே. மாமா, காஃபி சாப்பிடுங்க மாமா. தேங்க்யூ. அன்னைக்கு தெரியாம அண்ணன் வேற ஒரு உரம் வச்சிருந்தப்போ அதுக்கு தொலை போன இவதான் கத்தின புருஷன் தான் என்கிட்டயே சொல்லாம மறைச்சிட்டான். என்னால எப்படி இவளை மன்னிக்க முடியும்? இங்க பாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. இந்த ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் தாத்தா. வெரி குட். தேங்க்யூ சாந்தி. போதுமா? கார்த்திக் சட்னி? அவருக்கு சட்னி பிடிக்காது மாமா, சாம்பார் தான் விரும்பி சாப்பிடுவாரு. அம்மா, என்ன ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறியா?
நாராயணன் வந்து உன்னை கூட்டிட்டு போவாரு. அவரே சாயந்தரமா உன்னை கூட்டிட்டு வந்துருவாரு. சரியா? சரிம்மா. இந்து ஐயா வணக்கம். வா நிறைய உட்காந்து சாப்பிடு. வேண்டாம் ஐயா, நான் வீட்டில் சாப்பிட்டு வந்துட்டேன். இந்து கிளம்பலம்மா. பரம்மா. போயிட்டு வாங்க. ஆமா இந்து போலாம் வா. பாய் தாத்தா. பாய் பாய் பா. பாய் குட்டி. பரம்மா. ஜாகிரதையா கூட்டிட்டு போப்பா. சரிங்க ஐயா. அக்கா வா ரம்யா. உடம்பு எப்படி இருக்குக்கா? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இருந்தேன்னா நான் நிரந்தரமா கண்ணை மூடிட்டு தான் நினைச்சு எனக்கு சடங்கு கூட பண்ணிடுவாங்க எதிரிங்க. அவ்வளவு வேகமா இருக்காங்க. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எதிரிகளை வளர்த்துக்காதுன்னு. நான் ஒண்ணும் வளர்க்கல, எதிரிங்க உருவாயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம அப்பா கொடுத்த வாக்கு நிறைவேற்றி ஆர்கே வீட ஜம்பு வீடா மாத்திட்டேன். இந்த ஸ்ரீனிவாசன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. இன்னும் சொல்ல போனா அந்த ஆளு எனக்கு சமமான ஆளே இல்ல. சரிக்கா, என்னதுக்கு இப்ப வர சொன்ன? நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு. ஆனா அந்த ஆர்கே திரும்பி வருவான்னு நான் நினைக்கவே இல்லை. அது அந்த சாந்தியால தான் நடந்தது. இது இப்படியே போனா சாந்தியும் கார்த்திக்கும் சேர்ந்துருவாங்க. ஆமா, அதுல என்ன சந்தேகமா வேண்டாம். அதான் அதான் எனக்கு வைத்தறிச்சு. அது நடக்கவே கூடாது, நடக்க விட மாட்டேன். என்னால சின்ன பிள்ளைமான அந்த குடும்பம் உடைஞ்சு வேகத்திலே ஒட்டிக்கிச்சு. அதை நான் மறுபடியும் உடைக்கணும். அவங்க ஒண்ணு சேர்ந்தால்தான் பரவாயில்ல. ஆனா ஆனா அவங்க ஒண்ணு சேர்ந்து சிரிக்கிறாங்க. அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது. இல்ல ஷாம், அவங்க சந்தோஷமா இருக்க கூடாது. நான் விட மாட்டேன். அவங்க எல்லாரும் ஒண்ணா விட மாட்டேன். இல்ல இல்ல அவங்க ஒண்ணா இருக்க கூடாது. அக்கா ஒண்ணு இல்ல. அக்கா விட மாட்டேன். அக்கா இல்ல விட மாட்டேன். அக்கா ப்ளீஸ் யாரையும் விட மாட்டேன். ஷாம்னா விட மாட்டேன். அக்கா இல்ல ப்ளீஸ் ரிலாக்ஸ். அக்கா நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டேன். நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி இந்த சொத்தை வாங்கின? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தானே? அப்படி நாங்க சந்தோஷமா இருக்கும்போது அதை நீ பார்க்க வேண்டாமாக்கா? உனக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்க்கா. நீ சொன்ன மாதிரியே உன்னை சுத்தி எதிரிங்க உருவாயிட்டு இருக்காங்க. அக்கா, இந்த பழி வாங்குற குணத்தை விட்டுடு ப்ளீஸ். ஏ நான் மாமனார பழி வாங்குறேன்னு பயமா? அக்கா எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டே நீ. உனக்குள்ள ஏக்கா அந்த வெறி? வேண்டாக்கா வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுருக்கா. நீ நான் ரம்யா 3 பேரும் சந்தோஷமா இருப்போமே. நீ இப்படி அனாவசியமா டென்ஷனா இருக்கா? அக்கா நீ இப்படி டென்ஷன் ஆகுறதுல உன் உடம்புக்கு தான் கெடுதல், மத்தவங்களுக்கு எந்த இழப்பும் இல்ல. இத பார், இது வரைக்கும் நீ சொன்னதை நாங்க கேட்டோம். இனிமே நாங்க சொல்றது நீ கேளு, அதான் உனக்கு நல்லது. சொல்லு. ஷாம், ரம்யா மாறிட்டா. என் தம்பி மாறிட்டா. ஷாம் மாறிட்டா இருக்கா ரம்யா? இல்ல நீ இல்ல மாறிட்டா. ஏன் மாறிட்டா? எல்லாம் மாறிட்டாங்க அக்கா. ஐயோ மாறிட்டா. மாறிட்டா இல்ல மாறிட்டா. மாறிட்டா ரம்யா மாறிட்டா. இல்லக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஷாம் இல்ல ஷாம் மாறல. ஷாம் நான் மாறல. ப்ளீஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நான் காஃபி கொண்டு ப்ளீஸ் ரிலாக்ஸ். இல்ல இல்ல யாரோ என் தம்பி மனசு கழிச்சாங்க. ஐயோ அவனும் என் கூட சேர்ந்துட்டா. எனக்கு எனக்கு ஷாம் ஷாம். இன்னைக்கு நியூஸ் என்ன தெரியுமா? என்ன சார்? தான் பிள்ளைகளுக்காக தகப்பன் சொத்து எழுதி கொடுத்தா அவங்க அந்த சொத்துக்களை சரியா பராமரிக்கலைன்னா திருப்பி வாங்குறதுக்கு சட்டம் கொண்டு வர போறாங்க. பசங்களுக்கும் பயம் இருக்கும். என்னதான் சட்டம் வந்தாலும் அந்த சட்டம் வரதுக்கு முன்னாடியே அது எப்படி ஏமாத்தி மேற்கொண்டு தப்பு பண்ணலாம்னு தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க.
இதெல்லாம் சட்டத்தால நடக்கிறதா சார். அவங்கவங்க மனசார திருந்தணும். எஸ் எஸ் யூ ஆர் கரெக்ட். நீங்க வந்த விஷயத்தை இன்னும் கேட்கலையே. அது வந்து சார், நான் ஒரு மேடத்துக்கு பவர் பட்டாணி கொடுத்திருந்தேன். மேடம்னா அபிராமிக்கு. யூஆர் ரைட் சார். அது வந்து நான் ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு இருந்தப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக அவளுக்கு கொடுத்தது. நான் என்ன செய்யணும்? இனிமே அந்த டாக்குமெண்ட் ஒன்றும் வேலை இல்லை சார். அதை வச்சு என்னெல்லாம் செய்யணுமோ அவ செய்துட்டா. அதனால இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இனிமே செல்லாதுங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட், மெயின் டைம் அவ தவறா யூஸ் பண்ணா அது என்ன கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட். எஸ் யூ ஆர் கரெக்ட். ஓகே சார். ஆனா ஒண்ணு, எனக்கு ஃபுல் டீடைல் சொல்லணும். ஓகே சார், நான் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணி லீகலா என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்துருவோம். ஓகே சார், அவ்வளவுதான் வேணும். அப்ப நான் வரட்டுங்களா? சரி, ரைட். என்ன லெட்டர் அது? இது லெட்டர் இல்ல, நோட்டீஸ். லாயர் நோட்டீஸ். லாயர் நோட்டீஸா? ஆமா, இந்த கம்பெனியோட பழைய முதலாளி அனுப்பிச்சிருக்காரு. அதுவும் அந்த லாயர் பிரகாஷ் மூலமா அனுப்பிச்சிருக்காரு. என்னமா, நமக்கு அவங்களுக்கு தான் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல? ஆமா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த நோட்டீஸ். புரியலையே. ஆர்கே எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தாருல, அதை கேன்சல் பண்ணுமா, அதுக்கு நான் கையெழுத்து போடணுமா? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்றது, அதான் நம்ம வக்கீல வர சொல்லியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணும். ஹலோ மேடம். வாங்க சார், உட்காருங்க. உட்காருங்க சார். இந்த நோட்டீஸ் ஆர்கே அனுப்பிச்சிருக்காரு, படிச்சு பாருங்க. ஓகே. மேடம், பவர் ஆஃப் அட்டார்னி ரிவோக் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இனிமேல் நீங்க எடுக்க போற எந்த ஆக்ஷன்லயும் அவரை சம்மந்தப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு இப்ப நாம என்ன பண்ணோம்? ஓகேன்னு சொல்லி கையெழுத்து போடுங்க. அதனால நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. ஆக்சுவலா நீங்க கையெழுத்து போட்டுதான் ஆகணும். நீங்க கையெழுத்து போடலைன்னா சட்டத்தை அவமதிச்ச குற்றத்துக்காக வேற ரூபத்துல பிரச்சனை கிளம்பிடும். சில விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறது லீகலா நல்லது. கையெழுத்து போடுங்க, ஒரு பிரச்சனையும் வராது. கொடுங்க. இந்தாங்க, இனிமே அந்த ஆள் மூஞ்சிலே நான் முழிக்காம பாத்துக்குங்க. ஓகே மேடம், நான் கிளம்புறேன். ஷாம், நீ போய் வேலையை பாரு. போதுமா? அம்மா சுடுதுமா, கொஞ்சம் பசஞ்சு கொடுமா. அம்மா வேலையா இருக்கல, நீயே பசஞ்சுக்கோ. கொஞ்சம் இரு. தாத்தா ஊட்டி விட்டுமா?
கொஞ்சம் சாம்பார் தொட்டுக்க. சரி தாத்தா. சாந்தி, ஆமாமா. இந்த அபிராமி கொடுத்திருந்தனே ஒரு பவர பட்டாணி, ஆமா. அதை கேன்சல் பண்ண சொல்லி வக்கீலையாட்ட சொல்லிட்டு வந்திருக்கம்மா. நல்லது மாமா. இன்னும் அந்த அபிராமி இம்சம் ஒழியலையா? கோபப்படாதரா, எல்லாம் மெதுவா தான் சரியாகும். இந்தா சாப்பிடு, வாய் தர. அத்தை, இன்னும் கொஞ்சம் பொங்கல் வச்சுக்கிறீங்களா? போதும்மா, வயிறு நிறைஞ்சு போச்சு. கொண்டா, இந்தா தண்ணி குடி. இந்து, பசிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. தாத்தா ஊட்டுறாருல. இனிமே எப்பவும் உனக்கு தாத்தா தான் ஊட்டுவாரு, சரியா? இல்ல அத்தை, நாளைக்கெல்லாம் நான் தானே அவளை கூட்டணும். ஏன் இப்படி சொல்ற? ஆமா மாமா, நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போறேன். என்னம்மா இது திடீர் முடிவு? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாமே. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சும் நான் போய்தானே ஆகணும். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தேன். இப்ப நீங்க குணமாயிட்டீங்க. என் மேல முடிஞ்சது. நான் கிளம்புறதான நியாயம். சாந்தி, சட்டம் உங்களை பிரிச்சு வச்சிருக்கலாமா? நான் அத்தையும் சொல்றோம், நீ இந்த வீட்லயே இரு. நீங்க இப்படி சொன்னதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இங்க இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்ல. நான் எங்க போயிட போறேன்? இங்க தானே இருக்கேன். இந்துவ ஸ்கூல்ல விட ஒரு ஆள் வேண்டி இருக்கு. அதனால நான் காலையில கிளம்புறேன் மாமா. இதுக்கு மேல நான் வற்புறுத்த மாட்டேமா. உனக்கு எப்போ தோணுதோ அப்ப நீ வா. அத்தை, நீங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்ச பிறகு சாப்பிட்ற மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வரேன். என்னங்க? சாந்தி மேல எந்த தப்பு இல்லம்மா. ஆரம்ப காலத்துல நான் பண்ணனே அந்த தப்பு தான் அத்தனைக்கும் காரணம். பாப்போம், சீக்கிரமே சரியாயிடும். நீ சாப்பிடு, சாப்பிடுமா. இனிமேல் நீங்க எடுக்க போற எந்த ஆக்ஷன்லயும் அவரை சம்மந்தப்படக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ரிவோக் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டாலும் அந்த ஆர்கே சும்மா விடக்கூடாது.